விடியதன் உருவுமை குலமிகு கரியுடு வடிகுடு தன்னதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக்குடி வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஜனவரி மாதம் 15/1/2026 வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்திலும் உத்தராயணம் ஆரம்பமான மாதம், உழவர்களின் திருவிழாவிற்குரிய மாதம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் மாதம், தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் மாதம், நம் பாரம்பரிய மிகப்பெரிய திருவிழா. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தை மாதத்தில் தைப்பூசம், தை அமாவாசை, தைப்பூசம் இதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய மாதம். சித்திரை என்பதும் தமிழ் மாதத்திற்கு ஒரு முதல் மாதம். அதே போல் பண்டைய காலங்கள் தொட்டு வரும்பொழுது இந்த தை மாதத்தை முன்னோர்கள் வச்சுருக்காங்க என்பது ஒரு சான்று. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தோன்னு எல்லா செல்வமும் வந்து சேரும். அதனால தான் எல்லா வரனும் வருது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி. இப்போது தை மாதத்திற்குரிய தமிழ் மாதத்தின் 10வது மாதம். அந்த 10வது மாதம் சனீஸ்வரனுடைய ப்ரொபோஷனலுக்குரிய கிரகம் 10. அந்த பேஸ் பண்ணி தான் அந்த தொழிலுக்கும் உரியது. இந்த மகரத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் வரும் காலம்தான் தை மாதம். அந்த வகையிலே இப்பொழுது அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. தை மாதத்திற்குரிய கன்னி ராசி பொன்னான நாள், புகழுக்குரிய நாள், எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய காலம். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கன்னிக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் பெருமையை சேர்க்கக்கூடியது, எல்லா வகையிலையும் சிறப்பை கொடுக்கக்கூடியது. எதை வைத்துக்கொண்டு சப்போர்ட் எதை வச்சுக்கணும்? உங்களுடைய லக்கணத்தை வச்சுக்கணும். தயவு செய்து கன்னி ராசிக்கு மேச லக்கணமாக இருந்தால் மிக கவனம். போதுமா? மேச லக்கணமாக இருந்தால் மிக கவனம், அது ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அதே போல் கண்டிப்பாக தனுசு லக்கணமாக இருந்தாலும் கவனம். மீனம், தனுசு மீனம், மேஷம் இந்த லக்கணத்துக்காரவங்க மட்டும் கவனமாக இருக்கும். கன்னிராசியில் உள்ளவங்க மீதி என்ன உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, என்ன தசா புத்தி வருதுன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன லக்கணம் என்ன தசா புத்தி. ஏற்கனவே நான் பல முறையில் சொல்லிட்டேன். ஒரு மனிதனுக்கு தசா புத்தி ரொம்ப முக்கியம். தசா புத்தியை வச்சு தான் கோள்களை பூரா நம்ம கணக்கிடுறோம். அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ல் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். அப்போ 7 சனி செவ்வாய் பார்வை. சனியும் புதனும் இருக்க அவங்க ராசியை பார்க்குறாரு. இருந்தாலும் புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது, தன்னை விட்டு என்னைக்கு விலகாது புதனும் சனியும். அதனால் அது ஒரு பார்வை, ஒரு சுபிட்சமான பார்வை. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10ல் குரு பதவி, 10ல் குரு பரிணாமம், 10ல் குரு தொழில் உற்பத்தி, 10ல் குரு ப்ரமோஷன், 10ல் குரு வெளிநாடு, 10ல் குரு பணிவு, 10ல் குரு பணக்காரன். போதுமா? கன்னி பிச்சு எடுத்துரும் செல்வத்தை, செழிப்பை, வளத்தை, வளமையை. ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, எல்லா விதமான கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனில் உங்களுக்கு வந்திருக்குதுப்பா. பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் இந்த 5 ராசிக்காரங்களுமே கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள், கொஞ்சம் முழித்து கொள்ளுங்கள், கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில் டெவலப் பண்ணிக்கோங்க. தயவு செய்து உங்கள் தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? 8ஆம் இடம். உங்களுக்கு எதிரி 4ஆம் இடம். உங்களுக்கு எதிரி 7ஆம் இடம். அப்போது சுகஸ்தானம், மனைவி. நானும் பார்த்துட்டீங்க, இந்த கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் எங்கேயுமே ஒரு தாரத்துக்கு வழியே இல்லை போல் இருக்குது. சிவசிவா கடவுளை தான் காப்பாற்றணும். ஏதோ குழந்தை குட்டி இருந்தால் குழந்தைக்காக நம்ம பார்த்துக்கிறோம்னு இருக்கிறாங்களே ஒழிய இந்த கலிகாலத்தில்
எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சிக்கல், எங்கே பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை. ஐயா நல்ல யோகத்தில் இருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, 4 கார் இருக்குதுயா, காரில் போகிறதுக்கு மனைவி இல்லையா? 4 தோட்டம் இருக்குதுயா, தோட்டத்தில் வேலை வாங்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு மனைவி இல்லை, துணைவி இல்லையா? என்ன வாழ்க்கை? ஏன்னா அந்த இடம் பாவிகள், அந்த புதனும் குருவும் பயங்கரமான எதிரடியாக உள்ளவங்க. அதனால தான் நேயர்கள் தயவு செய்து இந்த 4 ராசிக்காரவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க பாதம் தொட்டு பணிகின்றேன். பாதம் தொட்டு பணி ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை விட்டுறாதீங்க. அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு ஏஜென்சி, கான்ட்ராக்டரு, ஏஜென்சி, இம்போர்ட்ரு, எக்ஸ்போர்ட்ரு, டெக்ஸ்டைல்ஸு, கிரேஸு, சூப்பர் மார்க்கெட்டு, தானியங்கள், மளிகை கடை, பெட்டி கடை, என்ன கடை வேணாலும் வச்சுக்கலாம், வெளிநாடு, வெளி உலகம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கு, ரயில்வே எக்ஸாமும், அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு அருகில் உள்ள ஜோதிட வல்லுநர்களை காட்டுக்கிட்டு கன்னிராசி நேயர்கள் மிக சிறப்பாக தைரியமாக எடுத்து செய்யுங்கள். கண்டிப்பாக மாற்றுக்கருத்து அல்ல. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சக்கரத்தார் வழிபாடு. ஒரு 21 சனிக்கிழமை போங்க, ஒரு 21 சனிக்கிழமை போய் 108 ஏலக்காய் மாலை வாங்கி நல்லா போடுங்க. ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க. பில்லி, சூனியம், ஏவல், கண் திஷ்டி எல்லாமே விலகும். சாதாரணமாக இல்லை, சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர் பைரவர். இவர் சனிக்கிழமை போங்க, அவர் ஞாயிற்றுக்கிழமை போங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை போங்க, கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு 21 ஞாயிற்றுக்கிழமை போங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை போகும்போதும் 4 to 6 ராகுகாலத்தில் போய் பைரவரை வழிபடுங்க. அவரும் பில்லி, சூனியம், ஏவல், பகைகள், வரக்கூடிய வராக்கடன், இப்போ என்ன சீசன் தெரியுங்களா? எங்கே பார்த்தாலும் ஐயா 1 கோடி கொடுத்து ஏமாந்துட்டேன், ஐயா 10 லட்சம் கொடுத்து பணம் வரல, ஐயா சீட்டு கம்பெனி வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறையா இருக்குது. இந்த நெகட்டிவை எடுக்கக்கூடிய இறைவன் 2 பேர் தான். யாருன்னா நம்பர் 1 சக்கரத்தாழ்வார், நம்பர் 2 காலபைரவர். இவங்கெல்லாம் கும்பிட்டுவாங்க. 21 வாரம் ஞாயிற்றுக்கிழமை, 21 வாரம் சனிக்கிழமை, 20 வாரம் சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார், 21 ஞாயிற்றுக்கிழமை காலபைரவர் கொண்டு வாங்க. வெற்றி தேடி வரும். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வாழ்த்துக்கள்.